ஸோ இன்னைக்கு வந்து how to perform on page SEO audit. ஓகே, எப்படி வந்து இதை நம்ம பண்றோம், ஒரு ஆன் பேஜ் SEO ஆடிட் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். மிஷின் யூஸ் பண்ணலாம், இல்லை டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை மேனுவலா செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி ஒரு ஆன் பேஜ் SEO ஆடிட் செக் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம செக் பண்ண போறோங்கிற செக்லிஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, என்னென்ன விஷயங்கள் செக் பண்ண போறோங்கிற செக்லிஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு அதை செக் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ராப்பரா வந்து வச்சிருக்கோம் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ரைட். நம்பர் ஒன், ஒரு ஆன் பேஜ் SEO கண்டென்ட், அதாவது வெப்சைட்ல கூடிய கண்டென்ட் தான் ஆடிட் பண்ண போறோம், அதான் மீனிங். ஓகே, ஒரு ஆன் பேஜ் SEO கண்டென்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட், ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்னா எவ்வளவு ஃபாஸ்டா சூப்பரா உங்க வெப்சைட் வந்து லோட் ஆகுது. ஓகே, உங்களுடைய வெப்சைட் லோடிங் டைம், உங்களுடைய சர்வர் ரெஸ்பான்ஸ் டைம். ஓகே, ஸோ வெப்சைட் லோடிங் டைம், உங்களுடைய சர்வர் ரெஸ்பான்ஸ் டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கான டூல்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டாவது ஒரு வெப்சைட்டுக்கு மேலே செக் பண்ணி பார்க்குறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஜியரிசம் ஆர் யூனிக் கண்டென்ட். ஓகே, ஸோ அந்த கண்டென்ட் வந்து எவ்வளோ யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டூப்ளிகேட்டான கண்டென்ட் வந்து கூகுள் இண்டெக்ஸ் பண்ணாது, மதிக்கவே மதிக்காது. ஸோ பிளாஜியரிசம் கண்டென்ட் ஆர் யூனிக் கண்டென்ட் ஆர் ஃப்ரெஷ் கண்டென்ட். ஓகே, ஸோ கண்டென்ட் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த யூனிக் கண்டென்ட் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், பிராக்கெட்ல நான் வந்து இது ஒரு குவாலிட்டி கண்டென்ட் கூட சொல்றேன். ஓகே, குவாலிட்டி கண்டென்ட். ஓகே, அப்போ இந்த பிளாஜியரிசம் அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது ஒரு குவாலிட்டி கண்டென்ட் பத்தி என்ன சொல்ல ட்ரை பண்றேன், லாங் ஃபார்ம் கண்டென்ட். உங்க கண்டென்ட் வந்து நீளமா இருக்கணும். அதாவது ஒரு 1000 இருந்து 1000 வேர்ட்ஸ், 1000 இருந்து 1500 வேர்ட்ஸ், 1000 to 1500 வேர்ட்ஸ். ஓகே, கேரக்டர் கிடையாது, ஏபிசிடி மாதிரி கேரக்டர் கிடையாது, ரைட், வார்த்தைகள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி வார்த்தைகள். ஓகே, 1000 இருந்து ஒரு 1500 வார்த்தைகள். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட். உங்க கண்டென்ட் நீங்க நீளமா எழுதும்போது நம்ப மாட்டீங்க, உங்களுடைய எல்லா SEO ரெக்யர்மெண்ட்ஸும் உள்ள நேச்சுரலாவே ஆட் ஆயிடும். உள்ளுக்குள்ள நேச்சுரலாவே ஆட் ஆயிடும். ஸோ லாங் ஃபார்ம் கண்டென்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், ஒரு குறுகிய கண்டென்ட் அப்படிங்கிறது அளவான வருமானத்தை வச்சுட்டு ஃபேமிலியை ரன் பண்ற மாதிரி. அந்த கண்டென்ட் லென்த்ல உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை உங்களால கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு குட்டி கண்டென்ட்ல எப்படி ஒரு விஷயத்தை நீங்க இன்டெப்தா பேச முடியாது. அப்ப என்ன பண்ணணும், உங்க கண்டென்ட்டோடைய இன்கிரிடியன்ட் அல்ல அதோடைய லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை பத்தி பேசலாம் இல்லையா. அதே மாதிரி ஃபேமிலியில இன்கம் சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டா ரைட், ஏதாவது பிரச்சனை தீர்ந்து போயிடும் இல்லையா. முக்கால்வாசி ப்ராப்ளம் ஹெல்த்ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நிறைய ப்ராப்ளம் இன்கம் சோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தீர்ந்து போயிடும் இல்லையா. அதே மாதிரி குட்டியான கண்டென்ட் எழுதி ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னா நம்மளால குட்டியான கண்டென்ட்ல அறகுறையா தான் சொல்ல முடியும், முழுக்க சொல்ல முடியாது. அதனால ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாங் ஃபார்ம் கண்டென்ட்னா அதுல ஒரு விஷயத்தை பத்தி இன்டெப்தா பேசியிருக்காங்க, ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், இன்டெப்தா பேசுறது மட்டும் இல்ல, வேற வாய்ப்பு இல்லாம வேரியேஷன் ஆஃப் a கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. நேச்சுரலாவே வேரியேஷன் ஆஃப் த கீவேர்ட்ஸ். ஓகே, ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வீட் பேசியிருப்போம், இன்னொரு இடத்துல வீட்டை பத்தி பேசியிருப்போம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட் சப்பாத்தியை பத்தி பேசியிருப்போம், அதுக்கு அடுத்து திரும்ப ஒரு ரெசிபின்னு தேடும்போது வீட் அல்வா பத்தி பேசியிருப்போம். அப்ப நம்ம கண்டென்ட் நீளமா எழுதும்போது நேச்சுரலாவே தேவையான விஷயங்கள் உள்ள கலந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியா ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ நம்ம கண்டென்ட் நீளமா எழுதியிருக்கணும். ஓகே, நீளமா எழுதியிருக்கணும்னா ஓகே, குவாலிட்டி கண்டென்ட் வரும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ இது இல்லாத அளவுக்கு நீங்க எழுதணும். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அண்ட் கிராமர் மிஸ்டேக்.
ஓகே, கிராமர் மிஸ்டேக் இல்லாம வந்து நம்ம எழுத பழகிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதுறது நல்லது, படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ 2 ஆப்ஷன். இதை வந்து என்ன சொல்லுவேன்னா, ஆக்சுவலா பிளாஜியரிசம் கண்டென்ட்னு ஒரு பக்கம் சொல்லலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் landing page optimization. ஓகே, ஸோ அதாவது என்னங்க, லேண்டிங் பேஜ் அப்படின்னா ஒரு மக்கள் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு பேஜ், அதான் வந்து நம்ம லேண்டிங் பேஜ் சொல்லலாம். ஓகே, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், தேவையில்லாத பாப்அப் விண்டோ, அன்வான்ட் பாப்அப் விண்டோ, ஆர் என்ன இரிட்டேட்டிங் பாப்அப் விண்டோ, சும்மா கிளிக் பண்ண உடனே இன்னொரு பாப்அப் விண்டோ வரும், கிளிக் பண்ண இன்னொரு பாப்அப் விண்டோ வரும். அப்போ பாப்அப் விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்றதே உங்களுக்கு வேலையாகும். ஓகே, அதே மாதிரி வந்து ஸ்னீக்கி ரீடைரக்ட்ஸ், ரைட்? சும்மா ஒரு லிங்க் கிளிக் பண்ணோன்னே அது டப்புன்னு 5-6 பேஜ் ஓபன் பண்ணி 7-8 லிங்க்கு போய்கிட்டு இருக்கும். நமக்கே தெரியாது எங்கடா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ரைட், அது ஒரு ஆப்ஷன். மூணாவது, வெப்போட டிசைன். ஓகே, கண்ணுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி, இதை வந்து டென்ஷன் கொடுக்குற மாதிரி, இதை வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு கலர், கண்ணுக்கு வந்து கசகசன்னு இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ரீடபிள். ஓகே, வெப்சைட். ஓகே, ரீடபிள் கண்டென்ட், ரீடபிள் டிசைன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேரம் படிக்க முடியும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஜிஃப் இமேஜ், கலர் இமேஜ் போட்டு சிங்கிச்சான் அப்படின்னு காமிச்சிட்டே இருப்பாங்க. அது நமக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளா பிளைனா வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்மளுடைய கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் பேஜ் எஸ்இஓன்னு எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு செக்லிஸ்ட்டை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ், கண்டென்ட் குவாலிட்டி பற்றி நான் பேசுவேன். ஓகே, ஸோ நம்மளுடைய கண்டென்ட் குவாலிட்டி பற்றி பேசும்போது நம்முடைய கீவேர்ட் டென்சிட்டி. ஓகே, கீவேர்ட் டென்சிட்டி ப்ரிஃபரபிளி 2% மேலே வேணும். ஸோ கீப் keyword density less than 2%, at the max. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, keyword density, content, கண்டிப்பா உங்களுடைய கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது, ஓகே, கிரியேட் கண்டென்ட், பேசிக்கா இது ஒரு கண்டென்ட் குவாலிட்டி கண்டென்ட்டே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இங்கேயே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கண்டென்ட் வரும்போது you will maximum create a content with the text. So text content create பண்ணனும். Image இல்ல infographic இத வச்சு நீங்க உங்க கண்டென்ட் வந்து கூட சேர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு try to add reports, statistics and reports from trusted sources. Okay, so trusted sources இருப்பாங்க. இப்போ இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நீங்கள் வெளியே பப்ளிஷ் பண்ணணும்னா WHO வந்து எடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்க. ஓகே, உங்கள் கண்டென்ட்டை சேர்க்கணும். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரிப்போர்ட்ஸும் சேர்க்கறது. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங்கோட எம்பெட் யூடியூப் வீடியோ இன்டு யுவர் ஆர்டிகல். யாரோட வீடியோங்க போடணும், யார் வீடியோ வேணும்னு போடுங்க. ஓகே, எம்பெட். ஓகே, authoritative. ஓகே, authorized. இதுல வந்துட்டு ஒரு authoritative video from YouTube. ஓகே, ஸோ authoritative YouTube வீடியோ வந்து மாத்துறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ரைட். ஸோ மீனிங் ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து ஒரு வீடியோ இருக்கு. இப்போ WHO வந்து கொரோனா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்றது பதிலாக அந்த வீடியோ எடுத்து உங்க கண்டென்ட்ல எம்பெட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட யூனிக் கண்டென்ட்ல வந்து ரொம்ப ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கும். ஸோ படிக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும். இமேஜ் போடுறதுனாலையும், இன்ஃபோகிராஃபிக் போடுறதுனாலையும், உங்களோட வீடியோ உள்ள போடுறதுனாலையும் ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் டு த யூசர் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஏன் வந்து நம்ம யூசருக்கு தேவையான ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கணும்? காரணம் என்னன்னா, சச் அண்ட் இன்ஸ்பைரர்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து குவாலிட்டி ஸ்கோர் அசைன் பண்ணும்போது என்ன பண்றாங்க, எவ்வளவு தூரம் யூசர் வந்து ஒரு வெப்சைட்ல என்கேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. என்கேஜ்மெண்ட்னா எவ்வளவு தூரம் இன்டராக்ட் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு மெட்ரிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் அப்படின்னு ஒரு மெட்ரிக் பத்தி பேசுறாங்க. பவுன்ஸ் ரேட், which means
ஒரு விசிட்டர் ஒரு வெப்சைட்டுக்கு வராங்கன்னா வந்து அது கூடிய கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா உடனே பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி போயிடுவாங்க, இல்லை அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு விசிட்டர் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பார்த்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே செய்யாம போயிட்டாருன்னா அது பவுன்ஸ், வந்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு வெப்சைட்டுக்கு நிறைய பவுன்ஸ் இருந்தா இந்த கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஒரு வெப்சைட்டுக்கு என்கேஜ்மெண்ட் நிறைய இருந்தா, யூசர் வந்து என்கேஜ் ஆகுறாங்கன்னா என்கேஜ்மெண்ட் நிறைய இருந்தா அந்த யூசருக்கு வந்து அந்த இடத்துல ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பரா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ லைக் கமெண்ட் ஷேர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடந்தா அந்த கண்டென்ட் சூப்பர், வந்தவொடனே அந்த கண்டென்ட் பார்த்துட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது வேஸ்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கசன்னு கண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி டிசைனு, சும்மா கிளிக் பண்ணோன்னே வேற ரீடைரக்ஷன் போறது, உங்க வெப்சைட்டை பார்க்கவே முடியல, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா அடி வாங்கும். ஸோ நம்மளோட குவாலிட்டி ஸ்கோர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டென்ட் ஆப்டிமைசேஷன். ஓகே, நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருக்கேன். ஆனா எதெல்லாம் கண்டென்ட் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். கண்டென்ட் ஆப்டிமைசேஷன் வரும்போது is your keyword added in title, is your keyword added in URL slug சேர்க்கப்பட்டிருக்கா. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன், is a keyword added in the meta description. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆப்ஷனல். உங்களுடைய கண்டென்ட் டீடைலா தெளிவா எழுதிருந்தீங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய கண்டென்ட் எழுதுறதுங்கிறது ஆப்ஷனல். சரிங்களா? ரைட். ஸோ டைட்டில், லிங்க், மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல உங்க கீவேர்ட் சேர்க்கப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அதே மாதிரி உங்களுடைய லாஸ்ட் பேராகிராஃப்ல உங்களுடைய கீவேர்ட் சேர்க்கப்பட்டிருக்கா? ஓகே, உங்களுடைய கடைசி பேராகிராஃப்ல உங்களுடைய கீவேர்ட் சேர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஓகே, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. ஓகே, ஸோ லாஸ்ட் பேராகிராஃப்ல உங்க கீவேர்டு சேர்க்கப்பட்டிருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்மளுடைய டைட்டில், சப்டைட்டில்ஸ்ல நம்ம கீவேர்டு உள்ள சேர்த்துக்கணும். ஓகே, முக்கியமா H1 சொல்றதை விட H2 சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஆர்டிகளோட டைட்டில் தானே H1. ஸோ H2, H3, H4, H5, H6. ஸோ மொத்தமே H6 தான் இருக்கு. ஸோ உங்களுடைய சப்டைட்டில், ஸோ டைட்டில் அண்ட் சப்டைட்டில் கூட சொல்லலாம். ஏன்னா டைட்டில் நம்ம இதுக்கு நீங்க செக் பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? ரைட். அப்போ டைட்டில் அண்ட் சப்டைட்டில் இது வந்து இதுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ சப்டைட்டில்ஸ்ல H1, H2, H3 இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் உள்ள சேர்த்துட்டீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய கீவேர்டு வந்து எப்படி சொல்றது, லாங் டெயில் கீவேர்ட்ஸ் ஆர் LSI கீவேர்ட்ஸ் உள்ள சேர்த்துருக்கான்னு பார்க்கணும். ஓகே, LSI keywords. ஓகே, அதனால LSI keywords latent semantic indexing. ஓகே, latent semantic indexing இதான் ஒரு டெக்னிக். என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு கீவேர்ட் மீனிங்ல சேமா இருக்காது, ஆனா லாஜிக்ல சேமா இருக்கும். சினானிம்ஸ் கிடையாது. ஓகே, நான் சொல்ல புரியுதுங்களா? சினானிம்ஸ் கிடையாது. ரெண்டுக்குமே மீனிங் வேற வேறையா இருக்கும், ஆனா லாஜிக் சேமா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு வாட்டர் அப்படின்னு சொல்றேன். வாட்டர்ங்கிறது ஒரு இங்கிலீஷ் டேர்ம், ரைட்? இதுவே தமிழ்ல தண்ணீர் அப்படின்னு நம்ம தேடுறோம். அப்போ கூகுளுக்கு வந்து தண்ணீர் அப்படிங்கிறது தமிழ் மொழியில, வாட்டர்ங்கிறது இங்கிலீஷ் மொழியிலன்னு கூகுளுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து சிமெண்டிக் வேர்ட்ஸ், அதாவது இது ரெண்டுக்குமே ஒரே லாஜிக். மேபி வார்த்தைகள் வேற வேற, பட் லாஜிக் சேம் அதே மாதிரி. சரிங்களா? இன்னும் ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனிங் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ கூகுளுக்கு வந்து அது தெளிவாக தெரியும். LSI சிமெண்டிக் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. உங்க கண்டென்ட்டை நீங்க சிமெண்டிக் வேர்ட்ஸும் LSI கீவேர்ட்ஸும் சேர்த்துருக்கீங்களா, இந்த இடத்துல சொல்லணும்னா மக்கள் தேடக்கூடிய வார்த்தையை உள்ள சேர்த்துருக்கீங்களான்னு பார்க்கணும். ஓகே, அடுத்து கீவேர்ட் டெக்கரேஷன். ஓகே, கீவேர்ட் டெக்கரேஷன் முக்கியமான கீவேர்டை உள்ள சேர்த்து நீங்க டெக்கரேட் பண்ணிக்கீங்கன்னு சொல்லலாம். ஓகே, இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா உங்களுடைய கீவேர்ட் டென்சிட்டி. ஓகே, இதை வந்து குறைஞ்சது மினிமம் ஒரு 2% கீழே மெயின்டைன் பண்ணுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இல்ல 2 வேர்ட் கீவேர்ட் 3 வேர்ட் கீவேர்ட் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணுங்க.
ஒரே கீவேர்டை திரும்ப 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 ரிப்பீட் பண்ண வேண்டாம், மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுங்க தான் கணக்கு. ஓகே, கீவேர்ட் டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேங்க. ஸோ யூனிக் ஆன கண்டென்ட், மேக் இட் யூனிக். பிளாஜரிசம் செக் பண்ணுங்க. ஓகே, பிளாஜரிசம் செக், இது நம்ம வந்து பண்ணணும். ஓகே, இமேஜ் சேர்த்திருந்தீங்கன்னா, இஃப் இமேஜ் ஆடட், மேக் ஷூர் உங்க இமேஜுக்கு கேப்ஷன் இருக்கா, உங்க இமேஜுக்கு alt டேக் சேர்க்கப்பட்டிருக்கீங்களா, ரைட்? alt டேக் சேர்த்திருக்கீங்களா, உங்க இமேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்களா. ஓகே, என்ன பர்பஸ்? கேப்ஷன் அப்படிங்கிறது ஒரு இமேஜுக்கு கீழே வரக்கூடிய லைன், அது கேப்ஷன். alt டேக் அப்படிங்கிறது சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம். உங்க வெப்சைட்டோட சோர்ஸ் கூட பார்த்தாலும் தெரியும், அதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியும், alt டேக்னு சொல்றது. ஓகே, அதே மாதிரி டைட்டில் அப்படிங்கிறது, டைட்டில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இமேஜுக்கு இருக்கக்கூடிய டைட்டில், அது நீங்க அப்படியே கர்சரை மேல கொண்டு போனீங்கன்னா அப்படியே டக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ இது மாதிரி இமேஜ் உள்ள சேர்த்துருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, எம்பர்ட் வீடியோ பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இமேஜை வந்து நீங்க வெறும் இமேஜை சேர்க்கலாம், இல்ல அந்த இமேஜை வந்து நீங்க இன்ஃபோகிராஃபா சேர்க்கலாம். நீங்க இன்ஃபோகிராஃபிக்கா நீங்க ரெடி பண்ணி உங்களுடைய இமேஜை வந்து நீங்க ஆட் பண்ணுங்க அப்படின்னா மக்கள் இதை வந்து சோசியல் மீடியாலையும் மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது ஒண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு கண்டென்ட், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகே, நீங்க எழுதி பப்ளிஷ் பண்ற ஆர்டிகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 இன்டர்னல் லிங்க்ஸ், இன்டர்னல் லிங்க். ஓகே, ஸோ இன்டர்னலா உங்களோட ஆர்டிகளுக்கு நீங்க வந்து லிங்க் கொடுத்துருக்கீங்களா, அட்லீஸ்ட் 5. அது என்னங்க அட்லீஸ்ட் 5? சும்மா நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாங்க, ஸ்பெசிபிக்கா அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஆனா நீங்க எழுதுற ஆர்டிகல்ல இருந்து ஒரு 5 ஆர்டிகளுக்கு இன்டர்னல் லிங்க் பண்றது ஒரு பழக்கம், அட்லீஸ்ட். ஓகே, ஒரு 5 லிங்க் பண்றது. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய கண்டென்ட்ல இருந்து ஓகே குறைஞ்சது ஒரு 2 அவுட் பவுண்ட் லிங்க், 2 அவுட் பவுண்ட் லிங்க் டு ட்ரஸ்டட் சோர்சஸ். ஓகே, ட்ரஸ்டட் சோர்சஸ். ஓகேங்க, இதெல்லாம் பண்ணிருக்கணுங்க. அதே மாதிரி உங்க கண்டென்ட்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த கீவேர்ட் பத்தி நான் பேசியிருக்கும் போது எல்எஸ்ஏ கீவேர்ட்ஸ் பேசியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கீவேர்டோடைய வேரியேஷன் ஆஃப் கீவேர்ட்ஸ். என்னென்ன வேரியேஷன்ஸ்? ப்ளூரல். ஓகே, ஓகே, சிங்குலர் ஆர் ப்ளூரல், இந்த கீவேர்ட்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம். ஓகே, டென்சஸ். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க உள்ள வந்து சேர்த்துடலாம். சினோனிம்ஸ். ஓகே, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய கண்டென்ட் எழுதலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம வார்த்தைகளுடைய எப்படி சொல்றாங்க, ரிலேட்டட் வேர்ட்ஸ். ஓகே, ரிலேட்டட் சர்ச்சஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகள், ரிலேட்டட் சர்ச்சஸ் டர்ம்ஸ். ஓகே, டர்ம்ஸ். ஓகேங்க, ஸோ இதெல்லாம் சேர்த்திருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். அப்போ ஒரு கண்டென்ட் வந்து அமுதன் இதெல்லாம் பண்ணியிருந்தாதான் அது எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு கண்டென்ட்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இதெல்லாம் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்றோம். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நம்ம இவ்வளவு விஷயங்கள் செய்யறதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? why do we do all this activity? ஒரே ஒரு விஷயம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க வெப்சைட்டுக்கு வரக்கூடிய விசிட்டருடைய எக்ஸ்பீரியன்ஸை பெட்டரா கொடுக்கறதுக்கு தேவையான ஒரே ஒரு முயற்சி. அவங்களுக்கு இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற விஷயத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு உங்க வெப்சைட்டை பிடிக்காது. பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். அப்ப என்ன சொல்லலாம், என்னுடைய வெப்சைட்ல நான் டைட்டிலோ லிங்கோ டிஸ்கிரிப்ஷனோ கொடுக்கும்போது இதெல்லாம் நான் ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்? என்னோட டைட்டில் இருக்கு, என்னோட டைட்டில வந்து நான் குறைஞ்சது ஒரு 70 கேரக்டர், குறைஞ்சதுங்கிறதோட அதிகபட்சம் 70 கேரக்டர்ல என் டைட்டில நான் முடிச்சிருக்கணும். காரணம் என்ன? கூகுள்ல வந்து உங்களுடைய டைட்டில யாராச்சும் how to install to TikTok on Android device இப்படி தேடுறேன். இப்படி தேடும்போது நிறைய வீடியோஸ் வருது, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த டைட்டில் இங்க காட்டுற இடங்கள்ல கோரால ஃபுல்லா வந்துருச்சு, பிளே ஸ்டோர்ல ஃபுல்லா வந்துருச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். How to make a TikTok account in Android 9 steps with remaining incomplete. நான் டைட்டில் வந்து 70 கேரக்டருக்கு மேல கொடுத்ததுனால தானே அங்க ட்ரங்கேட் ஆயிருக்கு, இன்கம்ப்ளீட் ஆயிருக்கு. நான் என் டைட்டில் முழுசா இதுக்குள்ளே சொல்லி முடிச்சுட்டேன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா நான் என் கஸ்டமருக்கு சொல்லுவேன் இல்லையா? அப்ப நான் அறகுறையா சொல்ல தேவை இருக்காது. அதனால என்னோட டைட்டில 70 கேரக்டர்ஸ்க்குள்ள ஃபிக்ஸ் பண்றது நல்லது. உடனே 70 கேரக்டருக்கு மேல போனா என்னோட வெப்சைட் ரேங்க் ஆகாதான்னு கேட்காதீங்க. இது பெஸ்ட் ப்ராக்டிஸ். டெய்லி 2 சப்பாத்தி சாப்பிட்டா நல்லதுங்கிறோம். 3 சப்பாத்தி சாப்பிட்டா செத்தா போயிடும் இல்லையா? ரைட். அப்போ டெய்லி தண்ணி குடிச்சா நல்லதுங்கிறோம். அப்ப தண்ணி வந்து குடிக்காம ஒரு நாள் இருந்துட்டுனா உடனே செத்து போயிட போறோம் கிடையாது. ஸோ அதோட எஃபெக்ட் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. பட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுடைய யூஆர்எல் ஸ்லக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா இதை வந்து என்ன சொல்றது குட்டியா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக? மக்கள் பார்க்கும்போது இந்த ஒரு ஆர்டிகல் இங்க இருக்கு. ஓகே, இந்த இடத்துல இந்த லிங்கை வந்து நம்ம ஏதோ ஒரு ஆர்டிகல் டாப்ல வரக்கூடிய ஆர்டிகல் கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்படி கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துலயுமே உங்களுடைய லிங்க் how do I install a TikTok app on an Android phone. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கீவேர்ட், இந்த டைட்டில் என்னவோ இந்த டைட்டில் how do I install TikTok app on an Android phone, இது வந்து அப்படியே இதோடைய ஸ்லக்கா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்லக்ல அந்த வார்த்தை இருக்கணுங்கிறது அர்த்தம். ரொம்ப நீளமா வேண்டாம். ஏங்க ரொம்ப நீளமா வேண்டாம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது பரவாயில்ல, மொபைல்ல பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளவு நேரம் உங்க யூஆர்ல பார்க்க முடியுமா, தெரிய முடியுமா, ஒரு வேலிடேஷன் நடக்குமா, நமக்கு தெரியாது. அதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நாம இதை வந்துட்டு ஒரு ஷார்ட்டா வச்சுக்கணும்னு சொல்றோம். அப்புறம் நீளமா வச்சுக்க கூடாதா? வச்சுக்கோங்க, உங்க பிசினஸ்க்கு வேணா நீளமா வச்சுக்கோங்க. அது உங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்காத அளவுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல். இதை வந்து பாத்தீங்கன்னா 150 கேரக்டர் 150 கேரக்டர் வரைக்கும் வச்சுக்கிறது நல்லதுங்கிறாங்க. எதுக்குங்க 150 கேரக்டர்? நிறைய பேர் சொல்றாங்க கூகுள் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷனோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. கூகுள் மெட்டா டிஸ்கிரிப்ஷனோட கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணல. எஸ்இஆர்பில சர்ச் என்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ்ல டிஸ்பிளே பண்ணக்கூடிய டிஸ்கிரிப்ஷனுக்கு தேவையான ஸ்னிப்பெட்டோடைய கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இங்க காட்டக்கூடிய ஸ்னிப்பெட்டோடைய கேரக்டர் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தான் அப்படின்னு கேரண்டி கிடையாது. கண்டென்ட் வந்து எடுக்கப்படும். சோ நீங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷனை 150 கேரக்டருக்கு மேல கொடுத்தா என்ன ஆகும், கீழே கொடுத்தா என்ன ஆகும்? நீங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, கொடுக்காம போங்க. நீங்க கண்டென்ட்ல கீவேர்டை சேர்க்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? அப்போ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்கலைனாலும் கண்டென்ட்டுக்குள்ள இருந்து கூகுள் எடுத்துக்கும். அப்போ உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனை நீங்க 2 லைன்ல கொடுத்தாலும் 3 லைன்ல கொடுத்தாலும் 10 லைன்ல கொடுத்தாலும் 150 கேரக்டர் தான் அது ஒருவேளை கன்சிடர் பண்ணும். அதுக்கு மேல போச்சுன்னா ட்ரங்கேட் ஆக தான் செய்யும். அப்ப என்ன ஆகும்? கூகுள் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுத்திருந்தாலும் கண்டென்ட்ல கொடுத்திருந்தாலும் உங்களுடைய கண்டென்ட்டுக்குள்ள இருந்து அழகா இன்ஃபர்மேஷன் தூக்கி கொண்டு வந்து இந்த மாதிரி நிறைய காட்டும். அப்போ கூகுளோடைய எஸ்இஆர்பி சர்ச் என்ஜின் ரிசர்ச் பேஜ்ல டிஸ்பிளே ஆகக்கூடிய ஸ்னிப்பெட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல ரீச் ஆகக்கூடிய டிஸ்பிளே ஆகக்கூடிய ஸ்னிப்பெட்டோடைய டிஸ்பிளே சைஸை தான் அதிகமாக்கிருக்காங்களே தவிர மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூகுள் 150 கேரக்டருக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணல. ஏன்? மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 150 கேரக்டர்ங்கிறது HTML லாங்குவேஜ் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனுக்கு தேவையான லிமிடேஷன். அது அந்த லாங்குவேஜ் இருக்கக்கூடிய லிமிடேஷன். ஓகே, சோ எதுக்காக டிஸ்கிரிப்ஷன் 150 கேரக்டர் கொடுக்கணும்? 150 கேரக்டர் தான் கொடுக்கணும். மேண்டேட்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமளே அதை ப்ரூஃப் பண்ணி பார்த்தலாம். blogger.comல. ஓகே, சோ இது வந்து பிளாகர் வந்து கூகுளுடைய ஓன் ப்ராடக்ட். அது உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ கூகுளுடைய ப்ராடக்ட் அப்படின்னா இவங்க அவங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்க பிளாட்ஃபார்ம் ப்ராடக்ட்டை வச்சிருப்பாங்க. அதான் ஹைலைட். கரெக்டுங்களா? அப்போ இதோடைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல போய் blogger.comல என் வெப்சைட் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு பேசிக் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேசிக். ஓகே, அப்ப அதுல போய் நான் எடிட் பண்ணேன் அப்படின்னா பேசிக் செட்டிங்ஸ்ல அதிகபட்சம் கேரக்டர் 500 கேரக்டர். அப்ப என்ன அர்த்தம்? என் பிளாக பத்தி மக்கள்கிட்ட சொல்றதுக்கு நான் அதிகபட்சம் 500 கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, இது பேசிக் செட்டிங்ஸ். அப்ப பேசிக்கா என் வெப்சைட்டுடைய டிஸ்கிரிப்ஷன் இது எங்க காட்டப்படுதுங்க? இந்த பேசிக் செட்டிங்ஸ்ங்கிற படத்துல இந்த மாதிரி என்னுடைய டைட்டில்ல இங்க காட்டப்படுது. கரெக்டுங்களா? இந்த இடத்துல. ஓகே, இங்க காட்டப்படுது. ஓகே, இது வந்து பேசிக் செட்டிங். சூப்பர். இதே இடத்துல சர்ச் ப்ரிஃபரன்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அர்த்தம்?
சர்ச் ப்ரிஃபரன்சஸ்னா சர்ச் ரிசல்ட்ஸ்ல காட்டும் போது உங்க வெப்சைட்டுக்கு என்ன நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க இதை எங்கிட்ட சொல்லுங்கிறாங்க. அப்போ இந்த சர்ச் ப்ரிஃபரன்சஸ்ல கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி தான் சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கான ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல ஒரு மெட்டா டேக்னு இருக்கு, டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் என் வெப்சைட்டுடைய கம்ப்ளீட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இப்ப இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுது எடிட் பண்ணா 150 கேரக்டர் மேக்ஸ். ஏன் எதுக்குங்க உங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 150 கேரக்டருக்கு மேல கொடுக்க வேணாம்னு கூகுளுடைய ப்ராடக்ட் blogger.comல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஏன்னா HTML லாங்குவேஜ்ல அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தேவையான லிமிடேஷன் 150 கேரக்டர் தான். ஆனா கூகுள் நம்ம கண்டென்ட் ஆன்லைன்ல டிஸ்ப்ளே பண்ணும்போது உங்க கண்டென்ட்ல இருந்தும் நாங்க எடுத்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? மெட்டா டிஸ்கிரிப்ஷன். அப்போ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமே. மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கூகுள் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கூகுள் வந்து அவங்களுடைய எந்தெந்த டேகை வந்து கூகுள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, புரிஞ்சுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது கூகுள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில டேக் லிஸ்டிங்க பாத்தீங்கன்னா மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன். நீங்க உங்க வெப்சைட்ல டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மெட்டா டேக் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா அதுல இருக்கிற விஷயத்தை நாங்க புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி, என்ன சொல்றாங்க கூகுள் என்ன பண்ணுது? இட் யூசஸ் திஸ் டேக் டு ப்ரொவைட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பேஜ். ஓகே, ஸோ ஒரு வெப்சைட்டோடைய பேஜோடைய ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனை காட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லுது. நல்லா கவனிக்கணும். In some situations this description is used as part of the snippet shown in the search result. என்ன அர்த்தம்? நீங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு சில சிச்சுவேஷன்ல மட்டும்தான். in some situations. அப்போ நீங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்ததை கண்டிப்பா காட்டணுங்கிற அவசியம் கூகுளுக்கு கிடையாது. உங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பா கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டணுங்கிற அவசியம் கூகுளுக்கு கிடையாது. மக்கள் தேடக்கூடிய வார்த்தைக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டணும். அதுக்கு உங்க கண்டென்ட்ல இருந்து தான் எடுத்துக்கும். அதனால மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அது கூகுள் அதோடைய ஸ்னிப்பெட்ல டிஸ்பிளே பண்ணும்போது அதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கண்டென்ட் வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனை தான் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய கண்டென்ட்குள்ள இருந்து எடுத்துக்கும். அப்போ ரெண்டு விஷயம் உறுதியாயிடுது. உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது 500 150 கேரக்டர் மேல கொடுக்க கூடாதாங்கிறதும் ஒரு கான்செப்ட். கூகுள் 150 மேல கொடுத்தா பனிஷ் பண்ணுவாங்கிற கான்செப்ட். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூகுள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பாலிசி என்ன, நான் இது வரைக்கும் அவங்களோட கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணது வரைக்கும் படிச்சது வரைக்கும் அவங்க சொன்ன பாலிசி என்ன அப்படின்னா, நாங்க பெஸ்டான கண்டென்ட் பெட்டரான கண்டென்ட்டை மேல கொண்டு வந்து காமிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பெஸ்டா சூப்பரான கண்டென்ட் யூசருக்கு பிடிச்சிருக்க கண்டென்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க நாங்க டாப்ல காட்டுவோங்கிறாங்க. உங்களோட கண்டென்ட் சரியா பண்ணல இல்லைன்னா உங்களை நாங்க பின்னால தள்ளுவோம்னு கூகுள் சொல்லலை. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கூகுள் எப்பவுமே நம்மளை பின்னால தள்ள ட்ரை பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய குவாலிட்டி கண்டென்ட் எடுத்துக்கொண்டு மேல காட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அப்போ குவாலிட்டியான கண்டென்ட் மேல வர்றதுனால பை டிஃபால்ட் லோ குவாலிட்டி கண்டென்ட் பின்னால போயிடுது. கூகுளுடைய குறிக்கோள் குவாலிட்டி கண்டென்ட்டை காட்டுறதே தவிர அவங்களுடைய குறிக்கோள் உங்களை தண்டனை கொடுக்கறது கிடையாது. அவங்களோட பிசினஸ் மாடலை என்னைக்கு நீங்க அவங்களுடைய பிசினஸ் மாடலை டிசீவ் பண்ற மாதிரி கூகுளுக்கு லாஸ் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்றீங்களோ அன்னைக்குதான் அவங்க உங்க மேல மேனுவல் ஆக்ஷன் எடுப்பாங்க. விச் மீன்ஸ் உங்க வெப்சைட் மேனுவலா ரிவ்யூ பண்ணி கூகுளுடைய இண்டெக்ஸிங் டேட்டாபேஸ்ல இருந்து தூக்குவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் நம்ம யூஸ் பண்றோம்? ஸ்லக் வந்து ஏன் குட்டியா வச்சுக்கணும்? மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஏன் நம்ம இப்படி கொடுக்கணும்? இல்லைன்னா கண்டென்ட் வந்து எடுத்துக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எதுக்காக ஒரு கேரக்டரை இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உங்க கீவேர்டு வந்து டைட்டில சேர்க்கணும், ஸ்லக்ல சேர்க்கணும், டிஸ்கிரிப்ஷன்ல சேர்க்கணும் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க ரொம்ப தெளிவான ஆளுங்க. டைட்டில்ல ஒரு விஷயத்தையும் லிங்க்ல ஒரு விஷயத்தையும் அவங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல வேற விஷயத்தையும் பேசிட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இந்த மாதிரி ஒரே ஒரு கண்டென்ட் பத்தி பேசுறவங்க எப்படி சொல்லணும்? அந்த விஷயத்தை பத்தி ஃபுல்லா பேசணும். பாலை பத்தி பேசணும்னா பால்ல இருந்து வர தயிரை பத்தி பேசலாம், தயிர் இருந்து வர மோரை பத்தி பேசலாம், அப்ப அது இருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய், நெய், இந்த மாதிரி பால் சம்பந்த ப்ராடக்ட் பத்தி ஃபுல்லா பேசலாம், தப்பு கிடையாது. பால் பத்தின ப்ராடக்ட் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு திடீர்னு வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே சில்க் காட்டனை பத்தி பேசுறாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாரு. அப்போ irrelevant content. So கூகுளுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவது ரெலவென்சி. அப்போ உங்களோட டைட்டில்ல கொடுத்திருக்க இதே ரெலவெண்டான கீவேர்டு கண்டென்ட் தான் நீங்க உங்களுடைய டைட்டில் சப்டைட்டிலையும் பயன்படுத்திருக்கீங்களா? ஆமானா
கரெக்ட், உங்க கண்டென்ட் ரெலவெண்ட். ஓகே, இந்த டைட்டில் கொடுத்துருக்க அந்த கீவேர்ட் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான் உங்களுடைய ஸ்லக்ல கொடுத்துருக்கீங்களா? ஓ ஆமாமா கரெக்ட், உங்க டைட்டில் இருக்கிறதான் ஸ்லக்லயும் இருக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன். அப்போ ஓவராலா இந்த எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இதுல நீங்க எந்த கீவேர்டை டார்கெட் பண்ண ட்ரை பண்றீங்களோ அந்த கீவேர்டுடைய ரெலவெண்டான வார்த்தைகள், அது சார்ந்த வார்த்தைகளை பத்தி தான் நீங்க கடைசி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத உறுதி பண்ணணும். அதனாலதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல கூடிய கீவேர்டுக்கு ப்ரியாரிட்டி அதிகம், உங்களுடைய கண்டென்ட் க்ளோஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி கொஞ்சம் அதிகம். உங்களுடைய சப்டைட்டிலை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் கரெக்டா வந்து உங்களோட கீவேர்ட்ஸ் ரெலவெண்டா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப கூகுளுக்கு தெளிவா தெரியுது, ஓ இந்த கண்டென்ட் ஃபுல்லாவே இதை பத்தி எழுதியிருக்காங்க, அப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கண்டென்ட், எக்ஸ்பர்டைஸ் கண்டென்ட், அதான் மீனிங் அப்படின்னு புரியும் போது அந்த கண்டென்ட் எக்ஸ்பர்டைஸ் கண்டென்ட் இது ஒரு விசிட்டருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்குது? பவுன்ஸ் ரேட் அண்ட் என்கேஜ்மெண்ட், இது ரெண்டையும் வச்சு புரிஞ்சுக்குது. உங்க கண்டென்ட் லாங் டர்மா எழுதி விசிட்டர்ஸ் வந்து சீக்கிரம் விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அப்பவும் வேஸ்ட். ஸோ எண்ட் ஆஃப் த டே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், லாஸ்ட் பேராகிராஃப், சப்டைட்டில், உங்களுடைய எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் உள்ள சேர்க்கணும். எதுக்காக அங்க எல்எஸ்ஐ கீவேர்டு உள்ள சேர்க்கணும்? பிரியாணி அப்படின்னு நம்ம கடையில போய் ஆர்டர் பண்றோம். ஓகே, என்ன பிரியாணிங்க வேணும்? சிக்கன் பிரியாணி வேணும். அப்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியாச்சு. அப்போ சிக்கன் பீஸ் உள்ள போட்டு கொடுப்பாங்க. சிக்கன் பிரியாணி நம்ம கேட்டோம், ஆனா உள்ள சிக்கன் பீஸே போடாம வெறும் ரைஸ் மட்டும் போட்டு கொடுத்தோம்னா நம்ம கோவப்படும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது? நான் போய் பிரியாணின்னு சொல்லிட்டா பிரியாணியில இருக்கக்கூடிய சிக்கன் பீஸா இருக்கட்டும், அது இருக்கக்கூடிய லெக் பீஸா இருக்கட்டும், அதுல போட்டிருக்கக்கூடிய கிராம்பா இருக்கட்டும், அது இருக்கக்கூடிய இலையா இருக்கட்டும், இல்ல பிரியாணி மசாலாவா இருக்கட்டும், அதுல போட்டிருக்க அரிசியா இருக்கட்டும், எல்லாம் கலந்துதாங்க பிரியாணி. அப்ப நான் பிரியாணின்னு ஒரு ஆர்டிகல் எழுதுனா அந்த இருக்கக்கூடிய மெனு, ஆயில் யூஸ் பண்றதுல இருந்து அதுல இருக்கக்கூடிய லீவ்ஸ்ல இருந்து அதுல போடக்கூடிய கிராம் எல்லாமே இருக்கு. எந்த ப்ராடக்ட் ரைஸ்ல இருந்து ஆயில் வரைக்கும் டால்டா போட்டு செஞ்சாலும் சரி, சிக்கன் போட்டு செஞ்சாலும் சரி. சிக்கன் போட்டு செய்றீங்களா? ஓகே, சூனா சிக்கன் போட்டு செஞ்சீங்களா? பிராண்ட் மென்ஷன் பண்ணுங்க. ஆயில் ஊத்தி செய்றீங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒரு சன்லைன் மாதிரி ஒரு ஆயில் யூஸ் பண்ணி பண்றீங்க, சரி அதை பத்தி பண்ணுங்க. மசாலா யூஸ் பண்ணீங்களா? சக்தி மசாலா போட்டீங்களா? அப்போ நீங்க ஒரு சிக்கன் பிரியாணி எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சது அதை சார்ந்த ஒரு 20-30 ஐட்டமா கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த ஐட்டத்தை பத்தி தான் நீங்க பேசியிருக்கும் போது நேச்சுரலா நீங்க பிரியாணி பத்தி தான் பேசுறீங்கன்னு அர்த்தம். இதுவே நீங்க வேற எந்த ஐட்டத்தை பத்தியும் பேசாம பிரியாணி 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 திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிருந்தீங்கன்னா மக்களுக்கு படிக்கிறதுக்கே அது பிடிக்காது. அதனால அவங்க உங்க கண்ணை படிக்க மாட்டாங்க, பாதிலேயே விட்டு விட்டு ஓடி போயிடும். பாதிலேயே விடுறது என்ன, மீதியை படிக்கவே மாட்டாங்க. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல உங்க கீவேர்டு உள்ள சேர்க்கும் போது மக்களை அது கொக்கி போட்டு இழுத்து நிக்க வைக்கிற மாதிரி நிக்க வைக்கும். கடைசி பேராகிராஃப்ல சேர்க்கும் போது அப்ப இதுல வந்து ஒரு மிஷின் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுது உங்களுடைய டைட்டில் சப்டைட்டில் உங்க கீவேர்டு உள்ள சேர்க்கிறது இல்லையா? ரைட். ஸோ இந்த மாதிரி கீவேர்டு டெக்கரேஷன். கீவேர்ட் டெக்கரேஷன்னா ஒரு கண்டென்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கீவேர்ட் டெக்கரேஷன் பண்ணும்போது போல்ட் ஆக்கலாம், அந்த கண்டென்ட் வந்து இட்டலிக்ஸ் ஆக்கலாம், ஓகே, அந்த கண்டென்ட் வந்து அண்டர்லைன் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணணும். ஓகே, இதெல்லாமே எப்படிங்க செக் பண்றது? மேனுவலா செக் பண்ணலாங்க. ரைட். ஆன்லைன்ல போறோம், போய் ஏதாவது ஒரு ஆர்டிகல் கூகுள்ல இருந்து எடுக்கிறோம், வாட் இஸ் வாட்னு தேடி பார்க்கலாம். ஓகே ஓகே, வாட் இஸ், ஓகே வாட் இஸ் ஹோமியோபதி. ஓகே, சும்மா நான் ரேண்டமா தான் எடுக்கிறேன். ஓகே, ஹோமியோபதி மெடிசன் இப்படின்னு தேடுறேன். என்னுடைய குறிக்கோள் என்ன? ஹோமியோபதி மெடிசன் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அப்ப கூகுள் என்ன பண்ணிருக்கு, ஹோமியோபதிங்கிற வார்த்தை கூகுள்ல எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். தெரியுதுங்களா? ஹோமியோபதினு தெரிஞ்சிருக்கேன். இங்க எங்கேயாச்சும் எனக்கு வந்து அலோபதிங்கிற வார்த்தை தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கூகுள் என்ன பண்ணுது, ஹோமியோபதி மெடிசன்ல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் என்ன பண்றாங்க, அவங்க கண்டுபிடிச்ச வார்த்தைய எதெல்லாம் எல்எஸ்ஐ கீவேர்டோ அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி நம்ம காட்டுறாங்க. இதுக்கு நம்மளுடைய அட்டென்ஷனை ஈஸியா கேட்ச் பண்றதுக்காக. மெடிக்கல் சிஸ்டம், நான் மெடிக்கல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை, ஆனா மெடிசன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கு எல்எஸ்ஐ அதோடைய சிமாண்டிக் கீவேர்டை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. இங்க கீழே வந்து பார்த்தோம்னா ஹோமியோபதி தான் நான் போட்டிருக்கேன், ஹோமியோபதி தான் நான் போட்டிருக்கேன். ஆனா அது என்ன பண்ணுங்க, ஹோமியோபத்திக் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துருச்சு. நான் வந்து வாட் இஸ் ஹோமியோபதி மெடிசன் பேசியிருக்கேன், ஆனா கூகுள் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு போல்டு பண்ணி காட்டுது. அப்ப என்ன அர்த்தம், மெடிசன்ங்கிற வார்த்தையும் ட்ரீட்மெண்ட்ங்கிற வார்த்தையும் லாஜிக்கலி சேம். அப்போ கூகுளுக்கு புரியுது, இது அவங்களுக்கு வந்து தெரியுது. அப்போ இதனாலதான் நம்ம வந்து ஒரு சில கண்டென்ட் உள்ள சேர்க்கணும்னு நம்ம சொல்றோம். ஓகேங்க, ஒரு ரிசல்ட் மேல வந்திருக்கு. ஸோ இந்த ஹோமியோபதி மெடிசன்ங்கிற வார்த்தையை உள்ள பயன்படுத்தியிருக்கேன். ஓகேங்க, செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க கண்டென்ட் எப்படி எழுதியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹோமியோபதி, என்னுடைய யூஆர்எல் இருக்கா, என்னுடைய டைட்டில்,
இருக்கா? இந்த டைட்டில் தான் H1. H1னா ஹெட்டிங். அதை எப்படி செக் பண்றதுங்க? ஃபுல்லா லோட் ஆகி முடியட்டும். இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா இது வந்து ஹெட்டிங் 1. ஓகே, இன்ஸ்பெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணா அது வந்து ஹெட்டிங் 1. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல divன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஆட்டோ செக்ஷன். இந்த ஃபார்ம் வந்துட்டு சரியா தெரியல எனக்கு. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் ஹோமியோபதி? ஓகே, இந்த ஆர்டிகலுடைய மெயின் டைட்டில். ஓகே, H1 தெரியுங்களா? ஹெட்டிங் 1. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? டைட்டில்னு கூட சொல்லலாம். ஒரு சில இடத்துல டைட்டில் தான் எடுக்கப்படுது. ஸோ டைட்டில் கீவேர்டு சேர்த்திருக்கணும். இதை மேனுவலா செக் பண்றோம். நம்மளுடைய ஸ்லக் URL அந்த கீவேர்டு சேர்க்கப்பட்டிருக்கணும். அதுவும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹோமியோபதிங்கிற வார்த்தை உள்ள சேர்த்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய கண்டென்ட் ஹோமியோபதிங்கிற வார்த்தை உள்ள சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து how does it work? இதுல ஹோமியோபதிங்கிற வார்த்தை சேர்க்கல. how does it work? ஹோமியோபதிங்கிற வார்த்தைக்கு பதிலா இட்ங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இதுல நேச்சுரல் மெத்தட் ஆஃப் ஸ்பீக்கிங். இன்டென்ஷனலா எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க? how does ஹோமியோபதி ஒர்க்னு போடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இன்டென்ஷனலா எழுதப்பட்ட கண்டென்ட்டுக்கும் நேச்சுரலா எழுதப்பட்ட கண்டென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத எழுதக்கூடிய கான்செப்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து how does it work? அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில் போட்டுட்டு திரும்ப what conditions does homeopathy treat? ஓகே, இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ள ஹோமியோபதிங்கிற வார்த்தையும் இருக்கு. ஓகே, மெடிசன்ங்கிற வார்த்தையும் இருக்கு. இப்போ ஹோமியோபதி மெடிசன், ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இருக்கு. ஓகே, மெடிசன்ங்கிற வார்த்தை இந்த மொத்த கண்டென்ட்லயே 4 தடவை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹோமியோபதிங்கிற வார்த்தை 6 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கரெக்ட்டுங்களா? ரைட். இதுவே ஹோமியோபதிக் அப்படிங்கிற வார்த்தை 5 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஹோமியோபதி, ஹோமியோபதிக், ஹோமியோபதி மெடிசன், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட், ஹோமியோபதி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி வேரியேஷன் ஆஃப் கீவேர்ட்ஸை இவங்க உள்ள சேர்த்திருக்காங்க. இதுதான் ஹைலைட். ஏன்? நேச்சுரலா எழுதின கண்டென்ட், லாங் ஃபார்ம் கண்டென்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட். அப்போ இந்த இது வந்து இந்த கண்டென்ட் லாங்கா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு ஆப்ஷன் லாங்கா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இருக்கு. இந்த கண்டென்ட்டோடைய ஓகே கீவேர்ட், இந்த கீவேர்ட் வந்து keyword word counter to. Okay, word counter to online. So அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு URL பேஸ் பண்ணி you can click this one to see எத்தனை வார்த்தைகள் வந்து அந்த ஒரு ஆர்டிகல்லையோ கண்டென்ட்லயோ கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட் தான் கொடுக்கணும். அப்போ கண்டென்ட் இங்கே ஆரம்பிக்குது. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் இங்கே ஆரம்பிச்சு I should go till the end இது வரைக்கும். ஓகே, வியூ ஆலா செகண்ட் பேஜோட இருக்குங்க இந்த கண்டென்ட்ல. ஸோ வியூ ஆல் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ இந்த கண்டென்ட் ஃபுல்லாக இங்கே காட்டப்படுது. இப்போ இந்த கண்டென்ட் வந்து ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எவ்வளோ லென்த்தி எழுதியிருக்காங்க. அப்போ லென்த்தி எழுதுனா இந்த கண்டென்ட் இன்டெப்த்தாக எழுதியிருக்காங்கன்னா மீனிங். ஓகே, நான் இந்த கண்டென்ட் எடுத்து கொண்டு போய் நான் சும்மா வேர்ட் கவுண்ட்டை போட்டு பார்க்குறேன். வேர்ட் கவுண்ட் தேடி பார்க்குறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து தேடி பார்க்க முடியும். ஸோ இங்கே போட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே, 586 வார்த்தைகள் நீங்க உள்ள பயன்படுத்திருக்கீங்க. 586 வேர்ட்ஸ் உள்ள பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கு. சரி, ஓகே, இதுல எந்தெந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்க பாருங்க. வேர்ட்ஸ் மொத்தம் 586 வார்த்தைகள் பயன்படுத்திருக்கீங்க. 3663 கேரக்டர் இருக்கு. 43 சென்டென்ஸ், 27 பேராகிராஃப். ஓகே, உங்களோட கண்டென்ட்டை படிக்கிறவங்க காலேஜ் லெவலில் படிக்கிறவங்க உங்க கண்டென்ட் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப அது கீழே இருக்கிறவங்களால அதை படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப ரீடபிலிட்டி கொஞ்சம் அதிகம். ஓகே, ரீடிங் டைம் எவ்வளவு டைம் ஆகுது. ஓகே, அண்ட் ஓகே, ஸோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வார்த்தை கீவேர்ட் டென்சிட்டி. ஓகே, ஹோமியோபதிங்கிற வார்த்தை 3% வரைக்கும் பயன்படுத்தப்பட்டது. 9 தடவை ரிப்பீட் பண்ணிருக்கீங்க. லைக்ங்கிற வார்த்தை 7 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. சிம்டம்ங்கிற வார்த்தை 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த வார்த்தைகள் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஓகே, சிங்கிள் வேர்டை பத்தின டென்சிட்டி நம்ம கவலைப்பட வேண்டாம். டபுள் வேர்டு, ட்ரிபிள் வேர்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட் லாங் ஃபார்மா இருக்கான்னா வேர்டு கவுண்டை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த கீவேர்டை டார்கெட் பண்ணி நீங்க கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 586 வேர்ட்ஸ் இருக்கா. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் கண்டென்ட் எழுதணும். ஸோ காம்படிட்டரை விட கொஞ்சம் அதிகமா எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்ஷன் இல்லையா? ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட் கீவேர்டு எல்லாமே உள்ள செக் பண்ணி பார்க்கறது ஒண்ணு.
ரெண்டாவது இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் இருக்கு, இந்த ஆர்டிகளுடைய ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் வெப்சைட் எவ்வளவு ஃபாஸ்டா லோட் ஆகுதுன்னு இருக்கு இல்லையா, ரைட். ஸோ அதோடைய ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அப்புறம் செக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள மற்ற விஷயங்கள், ஸோ ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகளுடைய கடைசி பேராகிராஃபாக இருக்கட்டும், கண்டென்ட் உள்ள சேர்க்கிறதா இருக்கட்டும், ஸோ அவங்க என்னென்னலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு, ஸோ அந்த ஹோமியோபதி இந்த விஷயத்தை எடுத்து இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கிறது நமக்கு ஒரு யூசருக்கு புரியணும். இதுதான் கான்செப்ட். இவங்க உள்ள இமேஜ் சேர்த்திருக்காங்களா? சேர்க்கல. சேர்த்திருந்தாங்கன்னா அதுக்கு இமேஜ் உள்ள ஆல்டர்னேட்டிவ் டேக் அவங்க சேர்த்திருக்கணும். ஸோ இவங்களோட கண்டென்ட்ல இமேஜ் கிடையாது. இப்போ எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு, இதான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்குள்ள ஒரு இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னால தம்ப்நெயிலே அந்த இமேஜ் இருந்துச்சு. ஓகே, ஸோ பார்க்கும்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வெப்எம்டி ஒரு வீடியோ தான் லோட் ஆகுது. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இட் சீம்ஸ் அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஓகே, ஒரு வீடியோ இருக்கு. ஸோ வீடியோ வந்து அவங்க கண்டென்ட்டை யூஸ் பண்ணி இது ஆட் ஸ்கிப் ஆட். ஓகே, ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அது வந்து ஒரு வீடியோ கண்டென்ட்டா உள்ள போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவே இவங்க இமேஜ் கண்டென்ட்டா இதை வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டா போட்டிருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்குள்ள இமேஜ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இமேஜ் போட்டிருந்தாங்கன்னா அந்த இமேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும். ஓகே, ஸோ ஹோமியோபதி வெப்எம்டி விட்டுலாம். சரி, இமேஜ் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டீங்கன்னா நெசசிட்டி கிடையாது, உங்களுக்கு வேணும்னா போடுங்க. பட் இமேஜை போட்டீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணுங்க இல்லையா, ரைட். அப்போ என்ன பண்ணலாம், அந்த வெப்சைட்ல கண்டென்ட் ஃபுல்லா எழுதியிருக்காங்க, இவங்களோட இமேஜே போடல. ஸோ நிறைய இடங்கள்ல அவங்க இமேஜ் உள்ள சேர்க்கறது இல்லை. அதுக்காக இமேஜ் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாயிடுமா? கிடையவே கிடையாது. வேணும்னா சேர்த்துக்கங்க, உங்க விசிட்டர்ஸ்க்கு இன்னும் நீங்க பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த செக்லிஸ்ட் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங்கா யாராச்சும் உங்களுக்கு உங்களுடைய கண்டென்ட் பத்தி கேட்டாங்க, இதை பத்தி நீங்க வந்து பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த செக்லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவங்களோட வெப்சைட்டை நீங்க மேனுவலா கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சஜஷன்ஸ் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்க இது மாத்தணும், இந்த இடத்துல நீங்க இது மாத்தணும்னு சொல்லி நீங்க சஜஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து மேனுவலா ஒரு வெப்சைட்டை வந்து எடுத்து ஒரு ஆன் பேஜ் எஸ்இஓ செக் நம்ம பண்ணி பார்த்துடலாம். இது எல்லாமே 100% மீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, உங்களுக்கே தெரியும் என்னதான் உடம்புல கை காலு கண்ணு மூஞ்ச நல்லா வாழ முடியும்னு, ஆனா இதே உலகத்துல இதெல்லாம் இல்லாம வாழ்றவங்க இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு வெப்சைட் வந்து 100% பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தா நல்லதுன்னு தான் சொல்றாங்க. பட் நான் பர்ஃபெக்ஷன் நோக்கி போக வேண்டாம். உங்களுடைய கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிற விஷயத்த சொல்றதுக்கு ஏற்ற முயற்சியை நீங்க ரெகுலரா எடுத்து ரெலவன்சி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற ரெண்டு விஷயத்த நீங்க கன்ஃபார்மா மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு வெப்சைட் வந்து பார்க்கணும். அப்ப எந்த ஆர்டிகல் உங்க கையில கிடைச்சாலும் இந்த செக்லிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்டிகலை நீங்க வந்துட்டு பார்க்கணும், மாடிஃபை பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து மேனுவலா நம்ம வந்து இந்த ஆடிட் ஆர் செக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. சரிங்களா?